பிக் ஸ்க்ரீன வந்து எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ச்சே! நம்ம மூவி எஸ். போயிருந்தா, இந்த சான்ஸ்னால அது போயிருச்சு அப்படின்னு மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த சான்ஸ்னால அது போயிடுச்சு. அப்படி ம். மிஸ் பண்ணது கிடையாது. எனக்கு கிடைச்ச எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். எதுவுமே வேண்டான்னு நான் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணல. ம். இப்போ நான் இந்தியன் 2ல வந்து நான் பண்றதுக்காக ஆடிஷன் போயிருந்தேன். ம். அது கிடைக்கல அப்படிங்கும்போது ஃபீல் பண்ணேன். ஏன்னா, அது போலீஸ் கேரக்டர் கிடைச்சது. 2வது பார்த்தீங்கன்னா, வலிமையில வந்துட்டு போலீஸ் கேரக்டருக்கு நாங்க போயிருந்தோம். இப்ப எல்லா மூவிலயும் வந்துட்டு நார்மலா மொபைல் அலோவ் பண்ணுவாங்க. அங்க அலோவ்ட் கிடையாது. அஜித் சார் பக்கத்திலே நிக்கிறேன். ஆனா, என்ன இன்டர்வியூ பண்ணவங்க வந்து, "அவருக்கு ஹாய் சொல்லக்கூடாது, ஹேண்ட் ஆ. ஷேக் குடுக்கக்கூடாது, அவர பார்த்து ஸ்மைல் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும்" அப்டின்னாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் ஷூட்டு. சரி அவரோட படம் அவரோட படம்ன்னும்போது ஒரு சீன் வந்தாலும் ஓகே அப்டி சொல்ட்டு போனேன். ஷூட் எடுத்தாங்க. ஆனா, அது மூவில வரல. வரல வரல. ம். அந்த ஒரு சீன் வரல. பட் ஆனா, அவரும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். அவங்க கூட காஸ்டியூமர் கூட நின்னுட்டு இருந்தாங்க ஒரு கேர்ள். ஆனா, அங்கேயே இருக்கேன். அவங்க பேசவே கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மொபைல் தான் வாங்கி வச்சுட்டீங்களே, ஒரு ஹாய், பை சொல்லக்கூடாது, ஒரு ஸ்மைல் பண்ணக்கூடாது, ஹேண்ட் ஷேக் குடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது கஷ்டமா இருந்துச்சு அது. நீங்க என்னைக்காச்சும் அந்த ரீசன் அவங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசனால தான் நம்மளுக்கு சொல்றாங்க. மேபி நம்ம சின்ன சின்ன படங்களோ, ரொம்ப ஃபேமா இல்லாதனால அப்படி பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல ரீசனே அதுதானா? இல்ல ஆக்சுவலி வந்து நம்ப வளர்ந்து வர ஸ்டேஜ்ல வந்து அவங்களோட போய் பேச அலோவ் பண்ண மாட்டாங்க. இதே ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் ம். அப்டின்னாக்க, கேஷுவலா அவங்கள பார்த்தோனே அவங்க ஸ்மைல் பண்ணலாம். இல்ல இவங்க போய் ஹேண்ட் ஷேக் குடுத்து பேசலாம். அது அவங்களோட ஃப்ரீடம். பட் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து இப்ப தான் வளர்ந்து வராங்க. இப்ப தான் வந்து என்னன்னா நெறைய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப விஜய், தளபதி, அந்த மாதிரி பார்க்கும்போது, இப்ப அஜித் சார் இப்ப என் பிளேஸ்ல வந்து வேற யாராவது கொஞ்சம் ஆர்வ கோளாறா இருந்தாங்கன்னா, ஓடி போய் பேச ம். ஆரம்பிச்சுருவாங்க. கை குடுத்துருவாங்க. கொஞ்சம் நானுமே ஆர்வ கோளாறு தான். ஆனா வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மூஞ்சி சுளிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா. அது தப்பாயிடும். ஸோ ம். அதனால தான் அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் குடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த மாரி நடந்துக்கணும். ஸோ பார்த்தோனே ஓடி போய் செல்ஃபி கேட்கறது, கை குடுக்கறது, பேசிறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆ இப்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அதே நீங்க சொன்ன மாரி அஜித் சார் கூட ஒரு பிக் ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்டின்னா, இது இந்த இப்ப ஒரு நடந்த ஒரு சம்பவம் வந்து அப்பயும் நடக்கும் அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவரு கூட சீன்ஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்தையே சொல்லிடுவேன். ஆ. சார் இந்த மாரி உங்க பக்கத்திலேயே நின்னேன். ஆனா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க சார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஓப்பனா. பட் ஆனா அவர் கூட காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ப பண்ணலாம். ம். சீன்ஸு. அவர் கூட இல்ல அப்படின்னாக்கா மறுபடியும் பேச வாய்ப்பு கிடைக்காது. சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.